நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த புயல் என வர்ணிக்கப்படும் மெலிசா புயல் கரையை கடந்தபோது 295 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் ஜமைக்கா மற்றும் கியூபா பலத்தை சேதத்தை சந்தித்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகி கரிபிய தீவு நாடுகளை சூறையாடி கொண்டிருக்கும் மெலிசாவால் பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். மெலிசா புயல் கடந்து சென்ற நாடுகளெல்லாம் யானை புகுந்த களம் போல வெள்ளம், நிலச்சரிவு, மரங்கள் முறிவு, மின்கம்பங்கள் சேதமென இப்படி உருக்குலைந்து கிடக்கின்றன. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் கடந்த 21ஆம் தேதி உருவான மெலிசா புயல் வரலாற்றிலேயே அந்த கடலில் உருவான சக்தி வாய்ந்த புயலாக வலுப்பெற்றது. 200 கிலோமீட்டருக்கும் மேல் சூறைக்காற்று வீசும் 3வது வகை சூறாவளி புயலாக மாறி தொடர்ந்து மேற்கே நகர்ந்து ஹைத்தி, டொமினிக்கன் குடியரசுத் தீவு நாடுகளை சூறையாடியது. மழை வெள்ள பாதிப்புக்கு ஹைதியில் 3 பேரும், டொமினிக்கன் குடியரசு நாட்டில் ஒருவரும் உயிரிழந்துவிட்டனர். அங்கிருந்து ஜமைக்காவை நோக்கி நகர்ந்த மெலிசா 260 கிலோமீட்டருக்கும் மேல் காற்று வீசும் 5ஆம் வகை சூறாவளி புயலாக வலுப்பெற்றது. திங்கட்கிழமை இரவு முதலே அங்கு கனமழை கொட்டத் தொடங்கியது. அப்போது மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் பல வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டன. 174 ஆண்டுகளில் முதன்முறையாக வகை 5 புயல் ஒன்று ஜமைக்காவை தாக்கியது. செவ்வாய்க்கிழமை கரையை கடக்கும் வரை மேக வெடிப்பு போல மழை கொட்டியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதும் புயல் பாதிப்புக்கு 3 பேர் உயிரிழந்துவிட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் மொத்த நாட்டையுமே பேரிடர் பகுதியாக அறிவித்திருக்கிறார். இதனிடையே திருமணம் செய்து கொள்வதற்காகவும் தேனிலவுக்காகவும் சுற்றி பார்க்கவும் வந்த சுமார் 25,000 பேர் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். ஜமைக்காவில் வரலாறு காணாத பாதிப்புகளை கொடுத்த மெலிசா 3ஆம் வகை புயலாக வலு குறைந்து கிழக்கு கியூபாவை தாக்கியது. புயலால் அங்கு சுமார் 5 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அங்கிருந்து நகர்ந்த மெலிசா பஹாமாஸ் தீவுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.